நான் யாரு? நான் நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்து நம்பியா இருக்குல்ல, நான் நம்பிராஜனுக்கு நானும் அரசகுமாரி தான். அவ என்ன எவ்வளவு ஒரு ஏகனம்மா, அவன் என்ன பத்தி பேசிட்டா? யாரா இருந்தாலும் குளிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நான் தண்ணி அதோட நாளை காலையில் தான் குளிக்கிறது. பத்துக்கிச்சா அம்மா இல்ல ஆட்டம் காட்டியா? எங்க மேஞ்சி கிடந்தவ, எங்க சுத்தி கிடந்தவ, ஒரு ஊருக்கு ஊசி மணி பாசி மணி எடுத்துட்டு போறானா? அந்த ஊர்ல தண்ணி அந்த ஊர்ல இருக்கிற மயிலவரை பூரா மடக்கி வைக்கிட்டே அவருடைய வேலை. அந்த ஊர்ல சேர்த்துக்க மாட்டாங்க. சீச்சி நாயே, சீச்ச நாயே. கண்ணை வச்சு வச்சுதான் நான் துரும்பா இழைச்சிட்டேன். இவ கண்ணை சொல்லிட்டா அடிப்பெண் முறைச்ச பாரடி. எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேமா? இங்க வர எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். டேய் இவ எங்க சுத்தி கிடந்தா, இவ எங்க மேஞ்சி கிடந்தா, பஸ் ஸ்டாண்ட் சுத்தி கிடக்கறவே. ஆமா ஆமா. யாராரு எங்க போனீங்க? யாராரு எங்க போனீங்க? எத்தனை பேர் போனீங்க? லிஸ்ட் கொடுங்க எனக்கு முதல்ல. என்ன லிஸ்ட்? லிஸ்ட்ல கொடுத்தா உங்களுக்கு லிஸ்ட் கொடுறேன். என்ன லிஸ்ட்? யாராரு எத்தனை பேர்? ஏய் பொட்டே, உன் அக்கா போயிருப்பா, உன் அம்மா போயிருப்பா, உன் சித்தப்பா போயிருப்பா. நாங்க போவோம். நான் சொல்றது கேளுடா. இப்ப எங்கங்க மேஞ்சி கிடந்தா, பஸ் ஸ்டாண்ட் சுத்துறவே. சுத்தி சாவுக்கு தோப்பு, வாழை தோப்பு, ஆளுன்னு சொல்லாத. அது வந்து ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பட்டா வந்து யாராலும் எழுதிட்டான். ஆமா அடிக்க விட முடியல. பட்டா ஒரு பேர்ல இருக்கு, பயிர் பல பேர் வைக்கலாம். ஆமா இவ கதை எனக்கு தெரியாது. ஆண்டி பட்டுக்கு அரச பட்டுக்கு
சொல்லிட்டாடா வாயான சண்டை போடாதீங்க முண்டிங்களா காய்ச்சிங்கடி அதுவும் போடும்டா இப்ப இவ சொல்லிட்டாரே இவ எங்க போன தெரியுமா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் கூட்டோடு உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் மருத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அச்சலப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் ஏய் சீச்சி கொய்யக்கா தீமுச்ச கொய்யக்கா உங்க ரெண்டு பேரும் சண்டை விடுறோம் யாருப்பா சத்தியமா நாயில மோளக்காரன் தான் சண்டை விடுறான் இப்போ அவன் என்ன வாட்ட மாட்டேங்க டங்கு டக்குற சும்மா அத்தனை அடிச்சுக்கணும் ஆயிரம் உக்காந்து நம்ம செக்கோட கேட்டோம் ரெண்டு பகல் ரெண்டு நைட் ஆளு சரியா இருந்தா அந்த சக்கரத்துக்கு அந்த சக்கரத்துக்கு ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் யாருக்குனால வந்தவே நான் எச்சப்பால குடிச்ச நாய் அடி கறி சட்டி அடி குண்டி சட்டி கோலம் அட பொட்டை அட காய்ந்த நாய் ஓடி எச்சப்பால குடிச்சது நீ ஏங்க பொட்டை என்னடா நாயத்தை கேட்கிறேன் எட்டு ஒதிப்பும் என்ன தேய்க்கிற தலைமையில அதிகம் நின்று பார்த்து வெண்டைக்காய் ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சிருவேன் ஆனா அங்க தின்ன பையா ஆலமரத்துல போட்டி துணைய பொட்டையா என்னடா நாயத்தை கேட்கிறேன் என்ன நாயத்தை கேட்கிறேன் அவன் உள்ள வந்த அந்த கேள்வியா அந்த ஓட அம்மா பக்கமாடா இவன் வச்சு குடும்பம் பண்ற மாதிரி தெரியல நீ என்ன பாக்குறியா என்ன அரை வயசு கண்ணி கூட கிடையாது பொண்டாட்டி அதோட ஐயோ ரொம்ப போச்சோட இந்த சக்கரத்துக்கா தெரியுமாடா உனக்கு ஆமா இதுதான் அது அடம் ஐயோ மந்துரமே நான் அப்படி சொல்லல உன் பொண்டாட்டி இருக்கிறாரா என்ன வப்பாட்டியா வச்சுக்க எனக்கு அதெல்லாம் பழக்கப்படுதான் நீ சொல்றது வாசனம் ஏன்னா வீட்டு சோறே சாப்பிட்டு ஒரு மாதிரி புளியப்ப மாதிரி வரும் அப்பப்போ புளிய மரத்த ஹோட்டல்ல போய் லெமன் ரைஸ் தக்காளி சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சு அதை சாப்பிடுங்க சாப்பிடணுமா எலும்பு சாப்பிடணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன தெரியுமா இழுத்து வச்சு நறுக்கணும் அவ ஒதுங்கிட்டா இவ கதைக்கு தெரியாது இதுக்கு வேப்பலையா இதுக்கு வேப்பலையா இந்த தேவடியாளுக்கு இந்த குண்டி செட்டி குளத்துக்கு டேய் இது என்ன ஊரு செஞ்சி மந்தவெளி டேய் இந்த மந்தவெளியில வேலைக்கு ஒரு மாப்பிள்ளை வித்தார கல்லி விரவடிக்க போனாளா உன்னைய சக்காலத்துக்கு மண்டை பெருசா அண்டங்காக்காக்கும் மண்டை பெருசா இந்த மண்டை பெருசா பொண்ணுக்கு அந்த மண்டை பெருச பொண்ணுக்கு பூ வைக்கிற கொண்டை பெருசா நாங்கெல்லாம் யாரு தெய்வ பிறவிகள் தவறாக பேசுறோமா அம்மா நேரம் தேவிட முடியாது எப்படி பேச அது நாங்க பேசுவோம் பாத்தியாடா என்னடா எப்பா
உன் தாலியை காட்டு. டேய் 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 பாருடா, கவரிங் பாக்குறா. ஆமா, இது ஒரிஜினல் மாப்பிள்ளை. டேய் இங்க பாத்தியா, இவன் அது மாதிரி குண்டு போட்டு வச்சுக்கிறான். இல்லம்மா, பாத்தியா என்னென்ன இருக்கு? எவ்வளவு இருக்குது. காலைல கொண்டு போய் செஞ்சு சேடுகள் வச்சிருக்கியா, 100 ரூபாய் மேல தர மாட்டோம். டேய் டேய் டேய், ஏன் புருஷன் பாரு ஃபுல்லா எனக்கு சரடாவே போச்சுடா. அது சரக்காது. ஆமா, கல்யாணி கவரிங். கல்யாணி அப்ப கவரி. அப்ப இது மட்டும் என்னடா இது? கல்யாணி தங்கச்சி அவ யுவராணி கவரி. டேய் இது 20 பவுனு, இது 5 பவுனு. இது இருக்கே வீடு கட்டது அப்படியே நிக்குது. 9 பவுன் அது. 9 பவுன். 9 பவுனு. 9 பவுன் இது. ஏய் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். யாரு அடிக்காத இடத்துல அடிப்பேன். எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அப்பமா என்ன கூப்பிட்டீங்க? எதுக்கு? கோபால தெரியாம கூப்பிடுறாங்க. இங்க வாயா, இங்க வாயா. அவன் கூப்பிட்டு தப்பாண்டி கூப்பிட்டு போ. சொல்லுங்க. நெத்து மடிச்சு விடா நீ. ஏய் பையா, இங்க வாயேண்டா. இது என்ன ஊரு? ஏரியில மேரிதான் காடை. ஏரியில மேரிதான் காடை. இந்த செஞ்சி மந்த வெளியில இவ காற்றால கண்ணாட ஜாட. ஏரியாண்ட வாங்கோ, குளத்தாண்ட வாங்கோ, ஆத்தாண்ட வாங்கோ, புளியா மரத்தாண்ட வாங்கணும். அன்னி வீடு தேவடியா, அந்த தேவடியா, இந்த தேவடியா என்ன சொல்றாடா? டேய் டேய் டேய், அழகு பொண்ணு காத்தாடி, அழகு பொண்ணு காத்தாடி. டேய் அழகு பொண்ணு காத்தாடி, அழகு பொண்ணு காத்தாடி. இவளை உள்ள கூப்பாடுறா, கொண்டலாம் குத்து கூத்தாடி. இவ யாருக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முக்கிய செய்தி. அவர் ஐயா வேப்புங்க 750 அடி போயிடுச்சு, இன்னும் போர் போட்டு தண்ணி வரல. 750 உள்ள போயிட்டு இன்னும் தண்ணி வரல, இன்னும் 300 அடி போடணுமா? டேய் இதுக்கப்புறம் இந்த ஆள் கூட நான் கூட பண்ண மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அந்த கோழி குஞ்ச பாத்துக்க. அந்த வெள்ளாடு வச்சுக்கிறேன்டா, அப்படியே பாத்துக்க. சரி இது எதுக்குடா எடுத்துட்டு வந்து? நாங்க தான் எங்க புருஷன் சரியில்லை, நாங்க வந்துட்டோம். என்ன இது எடுத்துட்டு வந்த? பேசுறதுக்கு வார்த்தை வாங்கி பேசாடி. இப்ப சொல்லுடா. இங்க வராத. இங்க வரக்கூடாது. ஆயத்தை கேட்ட வண்டி தானே. ஆமா. சும்மா விட்டு அப்படி இருந்து. ஏம்மா? அம்மா எனக்கு எதுக்கு? டேய் எதுக்குடா அந்த பழா கொண கொடுத்து எடுத்துட்டு வந்து? ஐயோ அம்மா, அது முதுட்டு வச்சது. எம்மாடி, இந்த மாதிரி பண்ணாத அம்மா. என்ன? அம்மா பெரியம்மா நீ கோச்சில வந்துட்டு ஆத்தா விட்டுக்கு. ஆமா. அம்மா சினிமா கோச்சில வந்து சின்ன படமா. சின்ன அம்மா கோச்சில வந்துருச்சு. 2 பேரும் பூந்தடிச்சு வெளியே வந்துட்டீங்க. இந்த படத்தை யாருன்னா தூக்கி விட்டாங்கன்னா, அங்க யாருன்னா ஏற்றி விட்டாங்கன்னா 2வது ஓட்டுக்காரங்க இல்லை 400 ரூபா பிடிச்சிக்கோங்க. டேய் டேய் அம்மா தட போடுறான். மேல தான் தாள் தடுக்கல. இழை மாத்திர தாண்ட போறமே. பாத்துக்கடா, நாங்க குடும்பம் பண்ற லட்சணத்தை. எப்படி உட்கார்ந்துறாரு பாருங்க. சரக்கு போட்டுக்கிறோம். 2 நாளா நைட் பகல் பண்ணி போறாரு, அதெல்லாம் கூத்தாரு. ஒண்ணும் முடியல, அவருக்கு போயிட்டு அடிக்குது. இப்போ இந்த உணவுலயே உட்காந்து தூங்குறான் பாரு. டேய் காவலா, இதுக்கு என்னதான் வழி செய்யாங்களா? உடக்கூடாது. மதுரையின் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள், காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள், காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள், காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவருக்கு இணை எவருண்டு, அன்னையர்கள் பலருண்டு
அவர் எப்படிப்பட்டவர்? சுவாமி கலியுக கடவுள் ஆமா. முருகப்பெருமான் அவருடைய குடும்பத்திலே சக்களத்தி சண்டை நீச்ச காட்சி கேட்பதற்கே வெட்கமாக இருக்கிறது. மானம் போச்சு போய் 2 கிளாஸ் சாப்பிட்டு படுத்து செத்துலாம் கிளாஸ சாப்பிட முடியாதுல. என்னடா இன்னைக்கு கூட வந்து படக்குன்னு பார்த்தேன் நான். குற்றங்களை கண்டுபிடிக்க விடும் நக்கீரன் பரமேது பிறந்தவரோ தாங்கள். ஏய், பள்ளியின் தேவியானையும் ஒருவரை ஒருவர் சக்கரத்தி என்று சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்களே, அவர்கள் தெரியாமலே செய்கிறார்கள். ஆமா. அவர்கள் யார் தெரியுமா? யாரு? சக்களத்திகளே கிடையாது. இருவரும் அக்கள் தங்கைகள். ஆமாண்டா, சமக்கை தங்கை. யார் தெரியுமா அவர்கள்? யாரு? என்னுடைய தாத்தாக்காரே ஆமா. பைகுந்த வாசன் சிவன் ஆராயன். அவருடைய கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் ஒரு நாள் பூமலையில் விழுந்தது. ஆனந்த கண்ணீர்னா தெரியுமா? எப்படி தெரியல சாமி? ஏய், நம்ம கண்களிலே 2 கண்ணீர் வரும். 2 கண்ணீர். அழுகை கண்ணீர் ஒன்று, ஆனந்த கண்ணீர் ஒன்று. அழுகை கண்ணீர் இந்த நாசி ஓரம் வரும். வரும். ஆனந்த கண்ணீர் கடை கண்ணில இருந்து வரும். அழுகை கண்ணீர் எடுத்து நாக்கிலே சுவைத்து பார்த்தால் உப்பு கரிக்கிறது. ஆனந்த கண்ணீர் எடுத்து நாக்கில் வைத்து பாரு, இனிப்பா இருக்கு. ஆமாண்டா, 2 ஒரு கண்ணுல இருந்தா வருது. வருது. ஆனா இந்த கண்ணு இனிப்பா, இந்த கண்ணீர் இந்த கடையில இனிப்பா இருக்கு. இதுல ஆனந்த கண்ணீர் இனிக்க, அழுகை கண்ணீர் கரிக்கும் இல்லையா? அப்படி ஆனந்த கண்ணீர் 2 துளி விழுந்த உடனே அதிலிருந்து 2 பெண் குழந்தை பிறந்தார்கள். உடனே தாத்தா என்ன செய்தாரு? அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி என்ற பெயர் வைத்து வளர்த்து வந்தார். ஒரே நேரத்தில் வளர்ந்த இவர்கள், நாங்கள் மணந்தால் ஒருவரைத்தான் மணப்போம் அப்படி என்று ஒரு முடிவு சொன்னார்கள். நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு நான் மனமுடித்து வைக்கிறேன்னு தாத்தா சொன்னாங்க. இவங்க மணந்தால் முருகப்பெருமானை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டோம். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? இந்த பிறவியில் இவர்களை என்னால் மணக்க முடியாது, எனக்கு வேலை இருக்கிறது. என்ன வேலை தெரியுமா? சூரபத்மன், பானுகோபன், சிங்கமுகன், தாரியன் என்று சொல்லக்கூடிய 66 கோடி அசுராக்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள். அந்த சூர சங்காரம் செய்வதற்காகவே நான் அவதரித்திருக்கிறேன். சூர சங்காரத்தை முடித்துவிட்டுத்தான் இவர்களை நான் மணக்க முடியும். அதனாலே அமிர்தவள்ளியாக இருக்கின்ற இந்த பெண்ணு தேவேந்திரனுக்கு மகளாக தேவியானையாகவும், சுந்தரவள்ளியாக இருக்கின்ற பெண் பூவலகிலே நம்பிராஜனுக்கு மகளாக வள்ளி என்ற பெயரோடு பிறந்து வளர்ந்தார்களே. ஆனால் அப்போது நான் மனமுடித்துக் கொள்ளுகிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்து அதன்படியே சூர சங்காரம் முடித்து தேவர்கள் குறையை தீர்த்ததினாலே தெய்வ யானையை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். முதலாக இந்த பூலோகத்திலே திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். தேவர்கள் மனமகிழ்ந்து தெய்வ யானை முருகனுக்கு மனம் செய்து வைத்த இடம் திருப்பரங்குன்றம். அதான் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுக்கு அடுத்து திருத்தணிகை என்ற இடத்திலே நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்த இந்த வள்ளியை 2வது அவர் மனமுடித்துக் கொண்டார். முதல் கல்யாணம் எங்க? திருப்பரங்குன்றம். 2வது திருமணம் திருத்தணிகை.